சார், என்னோட ஹஸ்பண்ட் அழகு சுந்தரம் பேர்ல இருக்கிற எங்களோட வீட்டை இவரோட சித்தப்பா சக்திவேலும் சித்தப்பாவோட பையன் கதிர்வேலும் சேர்ந்து இவரோட கையெழுத்த ஃபோர்ஜரியா போட்டு அந்த வீட்டை அவங்க பேர்ல டாக்குமெண்ட் பண்ணி எங்களை ஏமாத்திட்டாங்க சார். அவங்க பேர்ல என் ஹஸ்பண்ட் கொடுத்த கம்ப்ளைண்டோட எஃப்ஐஆர் காப்பியையும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஆமா வக்கீல் சார், என் சித்தப்பாவும் அவன் அயோக்கியம் அவனும் சேர்ந்து என் கையெழுத்தை போர்ஜரியா போட்டு எங்கள் வீட்டையே எங்கள்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டாங்க சார். சார், எப்படியாவது எங்கள் வீடு எங்களுக்கே திரும்ப கிடச்சிடணும் சார். இந்த கரையாம்புத்துக்குள்ள பாம்பு புகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. சொந்த வீட்டையே பறி கொடுத்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். சார், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எங்களை மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சார். அதனால் நாங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கே திரும்ப போகணும் சார். அதுக்கு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும் சார். சார், நம்பிக்கை துரோகத்தினால ஏமாந்து போய் நிற்கிற எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும், நியாயம் கிடைக்கணும் சார். சார், இதை அப்பீல் பண்ணலாம்ல? டெஃபினட்டா பண்ணலாம் மேடம். இந்த மாதிரி ஃபோர்ஜரி கையெழுத்தெல்லாம் போட்டு டாக்குமெண்ட் கேஸ்லாம் நிறைய வருது மேடம். நீங்க ஒன்றும் இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் கேஸ் ஃபைல் பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இந்த கேஸ் சிவில் கேஸ். எவ்வளவு நாள் போகும்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க ஒன்றும் worry பண்ணிக்க வேண்டாம். நீங்க உங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஆர்டர் வாங்கி தரேன் மேடம்.